ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் இன்ட்ரோடு சேனல். இந்த வந்து ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ தான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேனன் பிரிண்டர் இங்க் மாற்ற பற்றி வீடியோ போட்டிருப்போம். ஸோ இங்க்கை மாற்றது, டியூப்லேருந்து எப்படி ஏர் லாக்லாம் பண்ணுறது சொல்லி வீடியோ போட்டிருப்போம். ஸோ அப்போ எப்போ டவுட்லாம் கேட்டிருந்தீங்க, என்னால் பர்சனலாக ரிப்ளை பண்ண முடியல. இப்போ அந்த வீடியோ வச்சு என்ன பண்ண போகிறீங்க கேட்டிங்கன்னா, கேனன் பிரிண்டரில் எப்படி டூப்ளிகேட் இங்க் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வீடியோ போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இருக்கிற இங்க்லாம் தூக்கி போட்டதுனால வீடியோ பண்ண முடியல. இப்போ நான் வாங்கின இங்க்கில் இது டூப்ளிகேட், இது ஒரிஜினல்ஸில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எது டூப்ளிகேட்னா எது டூப்ளிகேட்டு, இது ஒரிஜினல். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலான்னா, நிறைய மெத்தட் இருக்குது. நீங்கள் வாங்கும் போதே லேபிள் வரும், கேனன் லேபிள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஒரிஜினல் பாக்ஸோட லேபிள். இதுக்கு மேலே ஒரு ஸ்கேனர் கொடுத்துருப்பான், தெரியுதா? இதுலேயே கேனன்னு சொல்லி லேபிள் விட்டுருப்பான். நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா சைன் வேவ் போட்டிருக்கும். ஸோ இது கேனோட வெப்சைட்டில் நீங்கள் காமிச்சு பார்த்தாலே தெரியும். அவங்களே எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணுறேன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருப்பான். பட் எனக்கு தெரிஞ்சு சிம்பிளாக நம்ம டூப்ளிகேட்டை விட்டுருங்க. பட் நல்ல இங்க் எது கெட்ட இங்க் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எத்தனை பண்ணணும், ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இங்க் இருக்குது. இந்த இங்க்கு ஒரிஜினல் டூப்ளிகேட் இன்னொரு விஷயம். சில சமயம் ஒரிஜினல் இங்கே எக்ஸ்பிரியான இங்கை விற்றுருவாங்க கடையில். ஏன்னா நான் வாங்கும் போதே கிட்டத்தட்ட அடுத்த மாதம் எக்ஸ்பிரி இங்கை கொடுத்து 500 சொன்னாங்க. நான் அந்த எக்ஸ்பிரி அப்புறம் நான் பார்க்கலன்னா நான் அந்த எக்ஸ்பிரியான இங்கே வாங்கிட்டு வந்துருப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் கடையில் ஆஃப்லைன் கடையில் விற்கிறாங்க. இது மாதிரி ஆன்லைன்லேயும் அப்படி தான் நடக்குது, ஆஃப்லைன் விற்கிறாங்க அதுமாரி. ஸோ அந்தமாதிரி எக்ஸ்பிரி இங்கை ஊற்றினா கூட உங்கள் கேட்ரிட்ஜில் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். நீங்கள் டூப்ளிகேட் இங்கே ஊற்றுனா ப்ராப்ளம் வரும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எக்ஸ்பிரி இங்கே ஊற்றினா கூட கேட்ரிட்ஜில் ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம் வரும்னா, கேட்ரேஜில் லாக் ஆகிடும், அதாவது பிளாக் ஆகிடும். அந்த மாதிரி பிளாக்கான என்ன ஆகும்னா, விட்டு விட்டு இமேஜ் வரும் இந்த மாதிரி, தெரியுதா? ஸோ இப்படி தான் இருக்கும் இமேஜ். இந்த மாதிரி விட்டு விட்டு தான் இமேஜ் வரும். ஸோ நான் சரி பண்ணிட்டேன். சரி பண்ண பிறகு எடுத்த இமேஜ் தான் இது பாருங்கள். ஸோ இந்த இமேஜுக்கு இந்த வித்தியாசம் பாருங்கள், விட்டு விட்டு தான் இமேஜ் வரும். ஸோ சின்ன வீடியோ, ஆனால் வாய்ஸாக கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணி வீடியோ எடுக்கிறேன். ஸோ இதுமாரி எக்ஸ்பிரியான இங்கு டூப்ளிகேட் கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் இல்லை. இங்கு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது ஓகேவா, இங்கு பாட்டிலில் ஒட்டக்கூடாதுங்க. ஒரிஜினல் இங்கு எதுலேயும், பாட்டிலும் சரி கிளாஸும் சரி எதுலேயும் ஒட்டாது. இப்போ இந்த இங்கு நான் கொடுக்குறேங்களா, கொஞ்சம் வச்சு பாருங்களேன். உங்கள் தெரிதத்தில் பார்த்தீங்களா, பாட்டில் பண்ணி கிளியர் ஆகிடுச்சா? வாங்க, இங்கு இருக்கா, பாட்டில் பண்ணி கிளியர் ஆகிடுச்சா? இப்போ இந்த பாட்டில் நான் கவுத்து போடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். தெரியுதா உங்களுக்கு? கவுத்து போட்டு இங்க்லாம் கீழே பிடிச்சி பாட்டு வெள்ளை வெள்ளையும் கரெக்டாக தெரியுதா? பாட்டில் இங்கு ஓட்டமே இங்கே இருக்கா? இங்கே இங்கே இந்த லெவலையும் பாருங்கள், இந்த லெவலையும் பார்த்துட்ருங்க. இந்த லெவலையும் இங்கே குறைத்தது உங்களுக்கு இங்கு ஒட்டலை. லைட்டுலாம் அவங்களுக்கு தெரியல. ஸோ லைட்டு போட்டுக்கிறேன் முதல்ல. ஸோ இது அதே டூப்ளிகேட்டு. ஸோ ஒரிஜினல் டூப்ளிகேட்டு. ஸோ இதில் பாருங்கள், லெவல் காட்டுது. இப்போ நான் அதை கவுக்கிறேன். முதல்ல இது லெவலே கிடையாது, நான் கவுக்கிறேன். இங்கு கீழே வரவே இல்லை. ஏன்னா இந்த இங்கு பாட்டிலோட ஒட்டிக்கிச்சு, ஓகேவா? பாட்டிலோட ஒட்டிக்கிச்சு. இந்த லெவலும் கீழே இங்கில் எவ்வளோ தம்மா இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் வெளிச்சத்தை பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன். வெளிச்சத்தில் உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, எனக்கு தெரியுது. இங்கு எவ்வளோ தம்மா இருக்குது பாட்டிலில், இவ்வளோ தான் இருக்குது பாட்டிலில். ஆனால் இது பேட்டர்ன் இவ்வளோ அளவுக்கு இங்கு இருக்குமே காட்டுது. ஏன்னா இங்கில் ஒட்டிகிட்ருக்கு, பாட்டிலில் இங்கு ஒட்டுது. நான் கவுக்கிறேன், பாட்டில் இருக்காங்க பாருங்கள். மேலாம் போயிடுச்சா? மேலே இப்போ நான் கவுத்துட்டு இப்படி காட்டுறேன். மேலே இங்கெலாம் போயிடுச்சா? மேலே நார்மலாக போயிடும். ஏன்னா மேலே இங்கு ஒட்டுறது வேலையே கிடையாது. உங்களுக்கு இங்கு பாட்டில் இப்படி தான் கிடக்கும், கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் இப்படி தான் கிடக்கும். ஸோ அப்படி கிடக்கும் போது இந்த லெவலில் இங்கு கண்டிப்பாக ஒட்டும். அதாவது எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா, இங்கு எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, ரொம்ப டேட் ஆகிடுச்சு அப்படிலாம் டூப்ளிகேட் இருந்தால் கண்டிப்பாக இந்த லெவலில் ஒட்டும். ஆனால் ஒரிஜினல் இங்கு, எக்ஸ்பைரி ஆகாத இங்கு இந்த லெவலில் ஒட்டாது. இப்போ கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுதா? இப்போ இங்கு தெரியுதா? இதை அப்படியே கவுத்து போடுறேன்.
அதில் கவுத்து போடுறோடனே அந்த பாட்டிலை விட்டு வந்துச்சு பாருங்கள். இப்போ நான் ஆட்டிட்டேன், பாட்டில் வந்துச்சு பாருங்கள். ஸோ இதுதான் ஒட்டாத இங்கு தான் எக்ஸ்ப்ரே ஆகாது ஒரிஜினல் இங்க். இங்கு ஒட்டுச்சு, பாட்டில் ஒட்டுதுன்னா அது எக்ஸ்ப்ரே ஆன இங்க் மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப கெட்ட இங்க். அந்த இங்கை மட்டும் நீங்கள் கேட்ரேஜில் இங்க் டேங்கில் விற்றுனீங்கன்னா கேட்ரேஜ் அடிக்கடி பிளாக் ஆகும். இந்தமாரி லைன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். சில பிரிண்டர் லைன்ஸே வராது, ஏன்னா வந்து கேட்ரேஜ் ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி லைன்ஸே வரலன்னா, லைன்ஸ் வந்துச்சுன்னா கேட்ரேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எப்படி கிளியர் பண்ணோன்னா, இப்போ வச்சு நான் அந்த வேலை ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தேன். எப்படி கிளியர் பண்ணோன்னா, நான் தெரியாதனமாக இந்த இங்கை வந்து ஃபுல்லாக ஊற்றிட்டேன். ஏன்னா நான் முதல்ல பார்க்கும்போது ஒரிஜினல் மாதிரி இருந்துச்சு. அட்டைலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கா ஒரிஜினல் மாதிரி இருந்துச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இங்கை உள்ளே ஊற்றிட்டேன். கொஞ்சம் கழித்து பார்த்தா நான் பிரிண்ட் எடுக்க கலர்லாம் கரெக்டாக வந்துடுது. ஏன்னா கலர்லாம் வந்து நான் வெளில ஆஃப்லைனில் வாங்கினேன், பிளாக் மட்டும் தான் இல்லைன்னு சொல்லி ஆன்லைனில் போட்டேன். ஸோ கலர்லாம் பார்த்து கரெக்டாக வந்துடுது. பட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்க மாட்டேது. என்னென்னா பார்த்தா பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்காம பார்த்தா கேட்ரேஜ் பிளாக் ஆகிருந்துச்சு. இதுமாதிரி விட்டுட்டு வந்துச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டேஜுக்கு அப்புறம் வெள்ளை வர ஆரம்பிச்சிச்சு, கேட்ரேஜ் பிளாக்கு. ஸோ வந்து அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த இங்கு தான் ப்ராப்ளம்ஸை இங்கு வேணால் கண்டுபிடிச்சி. எப்படின்னா இப்போ என் டேங்கை பாருங்கள். ஸோ அந்த இங்கை ஊற்றி என் டேங்க்கு என்னாச்சு மட்டும் பாருங்கள். பிளாக் டேங்கை பாருங்கள். இதில் இங்க் எவ்வளோ தரமாக இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் இங்கே இருக்குது. ஆனால் டேங்க்கு ஃபுல்லாக பிளாக். டேங்க்கோட லெவலே தெரியல, ஏன்னா இங்க்லாம் ஒட்டிக்கிச்சு. அதில் இந்த டூப்ளிகேட் இங்க்கு உள்ளெல்லாம் ஒட்டிக்கிச்சு. டேங்க்கு இவ்வளோ தான் இங்க் இருக்குது டேங்க்கில், ஆனால் டேங்க் ஃபுல்லாக இங்க் பிளாக்காக அது மாதிரி இருக்குது. அதே கலரில் பாருங்கள், எவ்வளோ இங்க் இருக்குது கரெக்டாக காட்டுதா? ப்ளூ இவ்வளோ இருக்குது, மெஜந்தா இவ்வளோ இருக்குது, எல்லோ இங்கே இருக்குது, மேலே இருக்குது. ஓகேவா, கரெக்டாக காட்டுதா? ஆனால் பிளாக்கில் சுத்தமாக இல்லை, ஏன்னா வந்து இங்க்லாம் ஒட்டிக்கிச்சு. ஸோ அந்த ஒட்டும் போது என்ன ஆகும்னா, கேட்ரேஜில் இங்க் வந்து ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து டெய்லி பிரிண்ட்டு போடுவீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து அதில் கண்டுபிடிக்க முடியாது, டூப்ளிகேட் இங்கும் ஒரிஜினல் இங்கும். பட் நீங்கள் வந்து எப்பயாச்சும் பிரிண்ட்டு போடுவீங்க. இன்றைக்கி ஒரு 10 காப்பி போடுறேன், இன்னும் நான் ஒரு வாரம் கழிச்சு தான் ஊருக்குலாம் போய்ட்டு வரீங்க, ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் பிரிண்ட் ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் இப்போ வந்து பிரிண்ட்டு போட்டால் பிரிண்ட் ஆகாது. ஒரு வாரத்தில் அந்த இங்கு கேட்ரேஜோட நாசில் பிளாக் ஆகிடும். அதை நீங்கள் எடுக்கிறதுக்கு சில பேர் கேட்ரேஜ் சுடுத்தல் வைப்பாங்க, சில பேர் கேட்ரேஜை வந்து இதுமாதிரி பட்ஸ் வச்சு தொடப்பாங்க. ஸோ அதுமாதிரிலாம் டெக்னிக்கலாக நீங்கள் சின்னதாக மைண்டாக யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அதை வந்து பிளாக் வந்து அன்பிளாக் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் தவறில் ஏதாவது குத்தி ஊசி வச்சு குத்தியோ இல்லை இந்த பஞ்சை வச்சு க்ளீன் பண்ணும்போது பஞ்சோட அந்த இதெல்லாம் வந்து பஞ்செலாம் உள்ளே போய் மாட்டிக்கிச்சுன்னா கேட்ரேஜ் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 3000 4000 தண்டம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஆனால் வந்து ஒரிஜினல் இங்கா டூப்ளிகேட் சொல்லி பார்த்து முதல்ல நீங்கள் கேட்ரேஜில் வந்து ஊற்றுங்க. வாங்கிட்டோன்னு சொல்லி எதுலேயும் ஊற்றுறாதீங்க, ரொம்ப ரொம்ப தலைவலி பிடிச்ச வேலையாகிடும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நான் வாங்கி இந்த இங்க்கு கிட்ட தான் 500 தண்டம் ஊற்றின இங்கு ஃபுல்லாக நான் வெளியில் எடுத்து அப்படியே வாஷில் தான் ஊற்றினேன், அந்த சிங்கில் தான் ஊற்றினேன். ஸோ வந்து அப்படியே தண்டம். இது தண்டமானா பரவாயில்ல, எனக்கு கேட்ரேஜும் தண்டம் ஆகிடுச்சு. நான் கேட்ரேஜும் புதுசாக ஆன்லைனில் போட்டு மாற்றினேன், ஏன்னா கேட்ரேஜ் சுத்தமாக போயிடுச்சு. நான் வந்து ஒரு 2-3 வாட்டி க்ளீன் பண்ணேன், 4ஆவது வாட்டி க்ளீன் பண்ணும்போது கேட்ரேஜும் போயிடுச்சு. அது தொடர்ந்து தான் பிளாக்கில் வைக்க ஆன்லைக் ஆகும், அதுவும் போயிடுச்சு. ஸோ வந்து மறுபடியும் 2000 கொடுத்து ஆன்லைனில் வாங்கிட்டு தான் மறுபடியும் பிளாக் கேட்ரேஜ் மட்டும் போட்டேன். ஸோ அதை போட்டப்போ தான் இது பிரச்சனை பெருசாகும் சொல்லி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி புது இங்கே வாங்கிட்டு வந்து ஊற்றினேன். ஸோ இதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வந்து டூப்ளிகேட்டிங்லாம் இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா நீங்கள் கேன் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படின்னா கேனில் யூடியூப் சேனலில் அவங்களே வீடியோ போட்டிருக்காங்க எப்படி டூப்ளிகேட்டிங்கை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி. ஸோ அந்த ட்ரெயினிங் பார்த்தா இங்கிலீஷில் இருக்காங்க, கவலைப்படாதீங்க. அவங்க வந்து ஃபிசிக்கலாக சொல்லி தராங்க, நீங்கள் வந்து அதை பார்த்தாலே போதும் எப்படி கண்டுபிடி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதுமாதிரி பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். பட் நம்மளுக்கு வந்து அதுமாதிரி கண்டுபிடிக்கிறது வந்து செகண்டரின்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி வந்து இதுதான். நீங்கள் இதிலே செக் பண்ணிவிட்டு இந்தமாதிரி பாட்டில் இங்கு ஒட்டாத இங்கை மட்டும் இதில் உள்ள ஊற்றுங்க. அதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் வந்து அவங்க சொல்கிற கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் வந்து செகண்டரி வச்சுக்கோங்க. பட் இந்தமாரி பாட்டில் ஒட்டுச்சுன்னா அந்த இங்கு ஒரிஜினல் பாக்ஸில் இருந்தால் கூட டூப்ளிகேட் தான். அப்படின்னா ஒரிஜினல் இங்கு எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த இங்கு நான் வாங்கும்போது வந்து இப்போ எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்து தான் வாங்கினேன். இந்த மாதம் தான் வந்து ஜனவரி மாதம், ஜனவரி மாதம் தான், போன மாதம் தான் வந்து இது மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, ஆகஸ்ட் மாதம். ஸோ வந்து இதை பார்த்தா நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதுமாரி பார்த்து கரெக்டாக வாங்கி கரெக்டாக ஊற்றுங்க. அப்படிலாம் வந்து கிட்டத்தட்ட 2000 செலவு வைக்கும். ஸோ எனக்கு வச்சிருச்சு, உங்களுக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ வந்து
அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்க செய்யமாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் போனதே ரிப்ளை பண்ண முடியல. இந்த வீடியோவில் இதை பற்றி ப்ரோ இது நீங்கள் சொல்லலாம் விட்டீங்க, இப்படியும் கண்டுபிடிக்கலாம் சொல்லி உங்கள் டவுட் இருந்துச்சா சொல்லுங்கள். அதனால் நீங்கள் பிரிண்டர் வாங்கி நீங்கள் டூப்ளிகேட் ஊற்றி என்னென்னலாம் பண்ணீங்கன்னு சொல்லி அதையும் வந்து கமெண்ட் சொல்லிட்டு போங்க. யாராவது பார்த்தாங்கன்னா இப்போலாம் பிரச்சனை இருக்கா, அப்போ நம்ம பார்த்து ஒரிஜினல் இங்கே வாங்கிடுவோம்னு சொல்லி ஒரிஜினல் மேக்ஸிமம் ஆன்லைனில் வாங்க தவிர்த்துருங்க. ஏன்னா ஆஃப்லைனும் கிட்டத்தட்ட 50 ரூபா தாங்க அதிகம். ஆன்லைன் 500 ரூபானா ஆஃப்லைன் 550 ரூபா தான். ஆனால் ஆஃப்லைன் நீங்கள் நேரில் பார்த்து வாங்கலாம். டூப்ளிகேட் தான் அவட போய் கத்தி சண்டை போட மாற்ற வச்சிடலாம், ஓகேவா. ஆனால் நீ ஆன்லைனில் பண்ண முடியாது. ஆன்லைனில் பண்ணலாம், ரிட்டர்ன் போடலாம், அவ்வளோதான். ஆஃப்லைன் ரிட்டர்ன் போட முடியாது. பட் நீங்கள் கத்தினீங்கன்னா அவன் மாற்றி எடுத்துப்பான். ஆனால் நான் என்ன பண்ண முடியாதுன்னா நான் இங்கை ஊற்றிட்டேன். இதை பிரிக்காதான் ஓகே ஊற்றிட்டேன். ஊற்றிட்ட பிறகு அது டூப்ளிகேட்டு என்ன பண்ண முடியும், அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஆன்லைனில் வாங்க தவிர்த்துருங்க. இல்லை நான் ஆன்லைனில் எனக்கு ஓகே தான் அப்படின்னா ஆன்லைன் வாங்க. ஆன்லைன் வாங்கினா கூட வெரிஃபைட் செல்லரான்னு பார்த்து வாங்கி அமேசான் இருந்தால் அமேசான் சாய்ஸ்னு ஒன்று இருக்கும், அதில் வாங்குங்க. ஏன்னா நான் இதுக்கே அமேசான் சாய்ஸில் வாங்கியிருக்கேன். பட் போன வாட்டி ஆர்டர் போடும்போது அமேசானில் கேனான் லிங்க் இல்லை. நான் ஆர்டர் போடும்போது என்னவான்னு தெரியல, கேனான் லிங்க் அமேசானில் இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு இந்த நிலைமை எனக்கு. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு ஃப்ளிப்கார்ட்டை தவிர்த்துருங்க. ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அவ்வளோ ஃபேக் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நிறைய பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததில் பார்க்கலாம்.